வணக்கம். நம்ம ஊரில் பல நாட்களாக மழை பெய்துட்ருக்குங்க. இந்த மழை சீசனில் நாம் ரோஜா செடிக்கு ஃபங்கிசைட் கொடுத்துடணும். அப்படி கொடுக்கும் பொழுது செடியில் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். அதே சமயம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன செடியை பெரிய தொட்டிக்கு மாற்றுறதுக்கான ஒரு வீடியோவாக இது இருக்குங்க. எங்கள் வீட்டில் 6 இன்ச் பாட்டில் இருக்கக்கூடிய ரோஜா செடியை பெரிய தொட்டிக்கு மாற்ற போகிறோம். அப்படி மாற்றும் பொழுது பழைய மண்ணில் எப்படி நாம் வைக்கலான்னு பார்க்கலாங்க. பழைய மண்ணில் சத்துக்கள் குறைவாக இருக்கும். அதற்காக நாம் சில வளமான சத்துக்களை சேர்த்து பெரிய தொட்டிக்கு மாற்ற போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது சாண எரு. சாண எருவோடு சேர்த்து ஒரு பிடி வேப்பம் புண்ணாக்கு சேர்த்துருவோம். வேர்ப்புழு தாக்குதல் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக இதையும் சேர்த்துட்டு நாம் பழைய மண்ணில் இதை கலந்துடுறோங்க. இதுவே போதுமானது. ஏற்கனவே இருக்கக்கூடிய குறைவான சத்தோடு இப்போ நம்ம வளமான சத்துக்களை சேர்த்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிறிய தொட்டியில் இருக்கக்கூடிய இந்த ரோஜா செடியை நான் மாற்ற போகிறேன். சின்ன தொட்டிலேயே நல்ல உயரமாக வந்திருக்கு. அதை நாம் இன்னும் பெரிய தொட்டியில் மாற்றும் பொழுது நல்ல வேகமான வளர்ச்சி இருக்கும். வேர் போகிறதுக்கான இடமும் இருக்கும். பழைய தொட்டியில் இருந்த மண்ணானது செம்மண், அதற்கடுத்து குறைவான அளவில் கொக்கோபிட், அதற்கடுத்து மணல், இது மட்டுமே இருந்ததில் நாம் இப்போ நீண்ட நாட்களாக பழைய மண்ணில் சத்துக்கள் குறைவாக இருக்கும். அதற்காக நாம் இப்போ வளம் சேர்த்துட்டோம். இந்த மண்ணில் நான் இப்போ அந்த செடியை மாற்றிடுறேன். இப்படியே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய செடிகளை இப்போது மழைக்காலத்தில் புதுப்பித்து பெரிய தொட்டிக்கு மாற்றினீங்கன்னா இப்போ பெய்கிற மழையில் ஒரு வேகமான வளர்ச்சி இருக்கும். வேரும் வேகமாக வளர ஆரம்பிக்கும். செடியில் இருக்க வேர் அறுபடாமல் இருக்கிறதுக்கு அந்த சின்ன தொட்டியை ஒரு சுவற்றின் மேல் வைத்து இப்படி தட்டினீங்கன்னா முழுவதுமாகவே நமக்கு வேரோடு வந்துடும். இப்படி அந்த வேரை களையாமல் அறுபடாமல் எடுத்து நம்ம பெரிய தொட்டியில் வச்சு நாம் கலந்த கலவையை அந்த தொட்டியில் சேர்த்துடுறோம். இப்படி சேர்க்கும் பொழுது புதிய சத்துக்கள் கிடைத்து செடி வேகமாக வளர ஆரம்பிக்கும். அடுத்தடுத்து பல கிளைகளும் மொட்டுக்களும் வர ஆரம்பிக்கும். தொட்டியின் மேல் பகுதி வரைக்கும் மண் போடாதீங்க. நாம் அடுத்தடுத்து பல உரங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். கம்போஸ்ட் கொடுக்க வேண்டியிருக்கும், அல்லது மண்புழு உரம் கொடுக்க வேண்டியிருக்கும். அதற்கான இடம் வேண்டும். கொஞ்சம் குறைவாக விட்டு தொட்டியில் மண் நிரப்பிடுங்க. நான் எங்கள் வீட்டில் இருந்த செடியை மாற்றிட்டேன் பாருங்கள். செம்பருத்தி, ரோஜா எல்லாவற்றையுமே நான் இன்றைக்கி மாற்றிட்டேன். இனி இந்த செடிகள் வேகமாக வளர ஆரம்பிக்கும். எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட உயரம் வந்த பிறகு அடுத்த பெரிய தொட்டிக்கு மாற்றிடணும். இதுதாங்க நாம் செய்ய வேண்டிய முறை. செடியை வாங்கியவுடன் சின்ன தொட்டியில் வச்சு வளர்த்துட்டு இப்படி கொஞ்சம் நல்ல ஹைட் வந்த பிறகு நீங்கள் பெரிய தொட்டிக்கு மாற்றினீங்கன்னா அதனுடைய வளர்ச்சி அதிகரிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமையை போற்றுவோம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி.